மாமியார் பார்த்த சம்பவம். வேட்டு வைத்த 25 கோடி ரூபாய். ஜெயம் ரவி மனைவியை பிரிய நிகழ்ந்த அந்த ஒரு சம்பவம். ஜெயம் ரவி தனது மனைவியை விவாகரத்து செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் இவை அனைத்திற்கும் தனது மாமியாரிடம் ஜெயம் ரவி கேட்ட சம்பளமும் அதன் பின்னர் நடந்த விஷயமும் தான் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஜெயம் ரவி தனது மனைவியை பிரிய என்ன காரணம் என சொல்லி இருப்பதாவது: வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம். ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது. என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரை இல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும், திரைத்துறை நண்பர்கள், பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள், என் ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன். எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன். இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டது அல்ல. என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் எனது தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும். இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன். என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே. நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஜெயம் ரவி நடித்து சில மாதங்களுக்கு முன்னர் வெளியான படம் சைரன். இந்த படத்தை அவரது மாமியாரும் ஆர்த்தியின் தாயாருமான சுஜாதா தயாரித்திருந்தார். இந்த படத்தை எடுத்து பாண்டிராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவியை வைத்து ஒரு படம் இயக்க அவரது மாமியார் திட்டமிட்டிருந்தார். அதற்கு ஜெயம் ரவி சுமார் 25 கோடி ரூபாயை சம்பளமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இவ்வளவு சம்பளத்தை கொடுக்க முடியாது என சுஜாதா கூறியதாகவும், இதுதான் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதிக்குள் பிரச்சனை ஆரம்பிக்க காரணமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் சைரன் படத்தில் தனக்கு நஷ்டம் ஏற்பட்டதாகவும், மருமகன் என்ற காரணத்தால் அதை பொறுத்து கொண்டேன், ஆனால் பாடகி ஒருவரிடம் ஜெயம் ரவி காட்டிய நெருக்கம், மோதல் முற்றி இப்போது விவாகரத்து வரை வந்துவிட்டதா? இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.